ஹாய், வெல்கம் டு தசா டிஜிட்டல் சர்வே. இன்றைக்கி ரோடோ ஸ்டேஷனில் ஒரு டேட்டாவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனும், அடுத்து ஆட்டோகேடில் அந்த டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனும், அடுத்து ஒரு லைன் டயக்ராம் பேசிக்காக எப்படி வரையணும் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இந்த மிஷின் சோக்கியா IM50 சீரீஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், பென்ட்ரைவு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த சோக்கியா மிஷினில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக ஒரு டேட்டாவை காப்பி பண்ண முடியும். ஒன்று ட்ரிபிள்எஸ் கோட் ஃபார்மேட், இன்னொன்று HDR ஃபார்மேட். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டேட்டாக்குள்ளே போய் என்ன ஜாப் இருக்குன்னு செக் பண்ணுறேன். ஜாப் செக் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த AE லெவல் டோப்போ அப்படிங்கிற ஜாபை காப்பி பண்ண போகிறேன். டைப்குள்ளே போகிறேன், சேவ் டேட்டாக்குள்ளே போகிறேன். இதில் ஓகே கொடுத்தோம்னா காப்பி ஆகாது. என்ட்ரு கொடுத்து அவுட் வர வச்சுட்டு ஓகே கொடுத்தோம்னா இந்த ஃபார்மேட் வரும். லாஸ்ட்டில் ட்ரிபிள்எஸ் கோட் ஃபார்மேட்டு செலக்ட் பண்ணுறேன். பென்ட்ரைவ் காட்டுது. ஓகேங்களா, நல்லா பாருங்கள். ஓகே கொடுத்தோம்னா காப்பி ஆயிரும். அடுத்து நம்ம HDR ஃபார்மேட் எப்படி காப்பி பண்ணுறது பார்க்கலாம். அதே மாதிரி சேம் வெளியே போயிட்டு டைப் தெரியுதா கீழே, அதுக்குள்ளே போனோம். அதுக்குள்ளே போய்ட்டு சேவ் டேட்டா கொடுத்து சேம் ஓகே கொடுத்தா காப்பி ஆகாது. என்டர் கொடுத்திங்கன்னா அவுட்டுன்னு வரும். அவுட்டுன்னு வந்த அப்புறம் ஓகே கொடுத்தோம்னா பென்ட்ரைவ் காட்டும். ஓகே கொடுத்தோம்னா காப்பி ஆயிரும். இப்படி தான் ஒரு டேட்டாவை காப்பி பண்ணுறது பென்ட்ரைவுக்கு. 2 ஃபார்மேட்டுமே கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணியாச்சு. இப்போ ட்ரிபிள்எஸ் கோட் ஃபார்மேட், அதாவது PNTன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோகேடில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸல் ஒர்க் புக் மட்டும் இருந்தால் போதும். ப்ளஸ் இம்போர்ட் பண்ணதுக்கு 1 to 3 லிஸ்ட் இருந்தால் போதும். ஃபஸ்ட் எக்ஸல் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ்குள்ளே போகிறேன். ஓப்பன் கொடுக்குறேன். அந்த PNT ஃபார்மேட் இருக்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணணும். இதில் செலக்ட் பண்ணும்போது முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்படி தான் எம்டியாக இருக்கும். அந்த PNT ஃபார்மேட் காட்டாது. இதில் ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணால் தான் PNT ஃபார்மேட் காட்டும். ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு PNT ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டா ஓப்பன் ஆயிரும். டெலிமிட்டட்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கணும். எல்லா டிக் பாக்ஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் ஜென்ரல்லே இருக்கணும். அடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா அது கோஆர்டினேட்ஸ் எல்லாம் இம்போர்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லா காலம் செலக்ட் பண்ணி காலம் வித்து 12 கொடுக்கணும். 12 கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு ஈஸ்ட் நார்த் இசட் இது 3மே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கோட்ஸு, தேவையில்லாத கோஆர்டினேட்ஸு சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ கரெக்ஷன் எல்லாமே பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிற 1 2 3 பார்த்திங்கன்னா ப்ராப்பராக 1 2 3ன்னு லாஸ்ட்டாக என்ன ரோ இருக்கோ அந்த ரோக்கு உண்டான நம்பர்ஸ் கரெக்டாக வர்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ 1 2 3 4 5 6 அந்த மாதிரி எல்லா ரோஸும் கரெக்டாக ப்ராப்பராக வர்ற மாதிரி கொடுக்கணும். அப்படியே ஒரு நம்பர் மிஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு கோஆர்டினேட் இம்போர்ட் ஆகாது ஆட்டோகேடில். 203 203 கோஆர்டினேட் இதில் இருக்குது. அது ப்ராப்பராக கரெக்டாக 203 கோஆர்டினேட் வர்ற மாதிரி முன்னாடி சீரியல் நம்பர் என்டர் பண்ணிடணும். ஓகேங்களா, இதில் எக்ஸலில் இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அடுத்து கோட்ஸ் ஏதானும் மாற்றுறதுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து சேவஸ் கொடுத்துட்டு சேவ் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. அதை கொடுத்துட்டு 2 CAD நான் ஃபைலை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸலில் கரெக்ஷன்லாம் முடித்து நம்ம ஃபார்மேட் டெக்ஸ்ட்டுன்ற ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான
AutoCAD drawing ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூனிட் செட் பண்ணிக்கிறேன். யூனிட் பார்த்தீங்கன்னா நான் மீட்டரில் செட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் வர்ற மாதிரி மீட்டரில் டெசிமல் கொடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆப் லோட் கொடுக்கணும். நம்ம ஏபி என்டர் அடிக்கணும். ஏபி என்டர் அடிச்சுட்டு லிஸ்ப்பை லோட் பண்ணணும். 1 to 3 லிஸ்ப்பை நான் லோட் பண்ணிக்கிட்டேன். லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. லோட் பண்ணிவிட்டு இந்த 1 to 3 லிஸ்ப்புக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் PRN அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபார்மேட்டுக்கு சேவ் பண்ண முடியுங்களா, இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதுக்குள்ளே போயிட்டு 2CADன்னு நம்ம சேவ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தா ஈஸியாக இம்போர்ட் ஆயிரும். கோஆர்டினேட்ஸ் எல்லாமே வித் லெவல்ஸோட உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். இவ்வளோ தான் ஈஸியான மெத்தடு. இந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் இம்போர்ட் பண்ண முடியும். பார்த்தீங்களா, கோஆர்டினேட்ஸ் எல்லாம் இம்போர்ட் ஆகிடுச்சு. கோட்ஸோட லெவல்ஸோட பர்ஃபெக்டாக இம்போர்ட் ஆகிருக்கு. பாருங்கள், எல்லா பக்கமும் இம்போர்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பாயிண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே உங்களுக்கு பாயிண்ட்டோட ஸ்கேல் சின்னதாக இருக்குது, பெருசாக வேணும்னாலும் பாயிண்ட்டோட ஸ்கேலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பாயிண்ட் ஸ்டைல் மாறிடுச்சு பாருங்கள். இதுலேயே நம்ம பேசிக்கான லைன் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பேசிக் லைன் டயக்ராம் வரையணும். நீங்கள் எந்த டயக்ராம் வரைஞ்சாலுமே லேயர் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃப்ரெஷ்ஷான லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு வரையணும். இப்போ நான் பில்டிங் லைன் வரைய போகிறேன். அதுக்கு பிஎல்னு கொடுத்து ஒரு கலர் கொடுத்துட்டு நான் வரைய போகிறேன். இப்போ பாலிலைன் எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்களா சென்டர் லைன் பிக் ஆகல. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டிராஃப்டிங் செட்டிங் அப்படின்னு இருக்கும், அதில் செலக்டால் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். அது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா டிஎஸ் என்டர் அடிச்சிங்கன்னா வரும். அடுத்து நீங்கள் பாலிலைன் எடுத்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெவல்ஸ்லேயே இருக்குது. நம்ம லேயர் க்ரியேட் பண்ணி பிஎல் க்ரியேட் பண்ணுவோம் பில்டிங் லைன் போட. அதனால் பிஎல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பில்டிங் லைன் போட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பில்டிங் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங்கு. இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல் பில்டிங்கு. நான் என்ன பண்ணுறேன், பில்டிங்ஸ் பூரா கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் பேசிக்காக எப்படி ட்ராயிங் வரைகிறதுன்னு. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கோஆர்டினேட் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டோப்போ எடுக்கும் போதே எல்லா கோட்ஸும் ப்ராப்பராக நீங்கள் என்டர் பண்ணி டோப்போ எடுத்துருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக லைன் டயக்ராம் வரைஞ்சிட்டு ட்ராயிங் ஃபைனல் பண்ண முடியும். இப்போ நான் பில்டிங் லைன்லாம் வரைகிறேன் பாருங்கள். அடுத்து என்ன பண்ணேன், லேயரில் போய்ட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி ஆர்டி, அதாவது நான் ரோடு ஷார்ட் ஃபார்மாக ஆர்டின்னு கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வேறு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஆர்டி செலக்ட் பண்ணிக்கிட்டேன் லேயரில். இப்போ ரோடு லைன்ஸ்லாம் கனெக்ட் பண்ண போகிறேன். ரோட்ஸ்லாம் நம்ம எடுத்திருப்போம், அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் ரோட் லைனுக்காக கனெக்ட் பண்ண போகிறேன். நம்ம லைன் டயக்ராம் மட்டும் ப்ராப்பராக வரைஞ்சிட்டோம்னா ட்ராயிங் ஃபைனல் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் சர்வே பண்ணும் போதும் ப்ராப்பராக கோடு ரோடுனா ரோடுன்னு போட்டு எடுக்கணும், பில்டிங்னா பிஎல்னு போட்டு எடுக்கணும். இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு லைன் டயக்ராம் வரையும் போது மறுபடியும் ரீஒர்க் பண்ணுற மாதிரியும் வரும். ஸோ நீங்கள் கோட்ஸ் ப்ராப்பராக என்டர் பண்ணிட்டோம். லெவல்ஸ்க்காக எடுக்கிறீங்கன்னா லெவல்ஸ் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியும் எடுக்கணும். நல்லா கவனிங்க. ரோட் லைன்லாம் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ க்ரீன் கலரில் இருக்கிறதா ரோட் லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி பில்டிங், ரோடு, பைப் லைன், உங்களுக்கு இப்போ என்ன இருந்தாலும், உங்களுக்கு என்ன டோப்போ எடுத்திருந்தாலும் நீங்கள் அந்த கோடு என்டர் பண்ணிப்பீங்க இல்லையா, அது தகுந்தாப்பில் நீங்கள் லேயர் க்ரியேட் பண்ணி ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே வரைஞ்சி முடிச்சிட்டேன்.
இப்போ உங்களுக்கு ஃபைனல் நான் ட்ராயிங் காட்டுறேன். பேசிக்காக லைன் டயக்ராம் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக ஒரு ட்ராயிங் வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். ஃபைனலாக நான் எடுத்த டோப்போ ஃபுல்லாக வரைஞ்சிருக்கேன். நல்லா பாருங்கள். ரோட்ஸு ப்ளஸ் பில்டிங்ஸ்லாம் ஃபுல்லாக எடுத்து நான் ட்ராயிங் ஃபுல்லாக ஃபைனல் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வரைஞ்சப்புறம் எனக்கு இப்படி தான் இருக்குது. க்ரீன் லைன் ஃபுல்லாமே ரோடு, ரோஸ் கலர் லைன் ஃபுல்லாமே பில்டிங், இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாமே ரெட் கலர் ஃபுல்லாமே நான் பேரிகேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் பேசிக்கான லைன் டயக்ராம். இப்படி தான் வரையணும். SDR ஃபார்மேட் சோக்கி அல்லது டாப்கான் லிங்க் யூஸ் பண்ணி மட்டுமே இம்போர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி சர்வே ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.